ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் குரு தமிழ். இந்த வீடியோவில் ஒரு எக்ஸல் ஒர்க் புக்கை எப்படி பாஸ்வேர்டு செட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ எதற்கு இந்த பாஸ்வேர்டை வச்சு ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாருக்குமே வந்து எழும். ஸோ உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, டீட்டெயில்ஸ் இருக்குது எக்ஸலில். அதை வேறு யாரும் வந்து ஓப்பன் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதற்கு ஒரு பாஸ்வேர்டை செட் பண்ணி நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணலாம். அதற்கான ஃபியூச்சரை எக்ஸலில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் உங்களுடைய எக்ஸல் ஃபைலை உங்களுடைய பிசியில் வச்சுருந்தாலோ அல்லது நீங்கள் ஒன் டிரைவ் இல்லைன்னா கூகுள் டிரைவ் மாதிரியான டிரைவில் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தாலோ அதை யாராவது டவுன்லோடு பண்ணி ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஸோ உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து இல்லாமல் அவங்களால அந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணியே பார்க்க முடியாது. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது இந்த எக்ஸல் ஒர்க் புக்குக்கு நான் எப்படி பாஸ்வேர்டு செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன். ஜஸ்ட் ஃபைலுக்கு போயிருங்க. தென் என்ன பண்ணுங்கள், இங்கே இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் ப்ரொடெக்ட் ஒர்க் புக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் என்கிரிப்ட் வித் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை கொடுங்க. இப்போது உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணும்போது தயவுசெய்து இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்டுக்கு நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணுறீங்க அப்படின்னா ரேண்டமாக ஏதாவது ஒரு பாஸ்வேர்டை வச்சிடாதீங்க. ஏன்னா அப்புறம் நீங்களே மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சாலும் இந்த டாக்குமெண்ட்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணவே வந்து முடியாது. ஸோ ஒன்று நீங்கள் செட் பண்ணுற பாஸ்வேர்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ரிமெம்பரில் இருக்கக்கூடிய பாஸ்வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். மறுபடியும் ரீஎன்டர் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கேட்குது. மறுபடியும் ரீஎன்டர் பண்ணிடுறேன். ஸோ இதில் நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வேணாலும் கொடுக்கலாம். ஓகே, சென்சிட்டிவாக கொடுக்கலாம், எந்த மாதிரி வேண்டுமானாலும் கொடுக்கலாம். பட் நீங்கள் இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஜஸ்ட் இப்போ செட் பண்ணிட்டோம், ஓகே கொடுத்துட்டோம். ஓகேங்களா, பாஸ்வேர்டு இப்போ செட் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் பேக் போய்க்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ இப்போ இதை நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஒரு பாஸ்வேர்டு ப்ரொடெக்டட் ஒர்க் புக்காக மாறிடும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போது மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபைலை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு நான் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ எக்ஸல் வந்து ஓப்பன் ஆகிருச்சு. எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டை தான் கேட்குது பாருங்கள். சப்போஸ் நான் வந்து ஒரு தப்பான பாஸ்வேர்டை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா இன்கரெக்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு காட்டிடும். ஸோ நம்ம கரெக்டான பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் இந்த டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும், இல்லைன்னா பிளாங்காக தான் ஷோ ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், நான் மறுபடியும் கரெக்டான பாஸ்வேர்டை போட்டு உங்களுக்கு இதை மறுபடியும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டான பாஸ்வேர்டு போட்டுட்டோம். ஸோ இன்ஃபர்மேஷன் அந்த எக்ஸல் ஃபைலில் இருந்தது எல்லாமே இப்போ நமக்கு லோட் ஆகி வந்துருச்சு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸலில் பாஸ்வேர்டு செட் பண்ணி நீங்கள் உங்களுடைய எக்ஸல் ஒர்க் புக்கை ப்ரொடெக்ட் வந்து பண்ணணும். இந்த மாதிரி எக்ஸல் குறித்த நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. அதற்கான பிளேலிஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் எக்ஸல் லேர்ன் பண்ண ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோஸையும் பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க. தொடர்ச்சியாக வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்தீர்கள். இது எக்ஸல் குரு தமிழ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.